Jai Gurudev, welcome to all. This is the second session of fourth chapter, Jnana Karma Sannyasa Yogam. இது நம்ம 21 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இதுல முக்கியமா நம்ம பார்த்த மெயின் விஷயம் கர்மா அகர்மா, ஆக்ஷன் நான் ஆக்ஷன், அதுதான் எடுத்தோம். சங்கீதா நான் அதை ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணி எழுதியிருந்தார். மிஸ்டர் தேவகுமார் சாரும் அத ரொம்ப அழகா தமிழ் படுத்தி எழுதியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. பகவான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. அது we should be very very grateful and thankful. In the whole credit, it all started because of Sangeeta and Prabha. I thank you so much. Sangeeta, wonderful. நீ எந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிசயமாவும் ரொம்ப ஆனந்தமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இதுக்கு நான் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஓகே, we will start today. கர்மா அகர்மாவை பார்த்த அப்புறமா பகவான் என்ன சொல்றாரு 21வது ஸ்லோகத்துல, ஆசையற்றவன், மனதையும் உடலையும் அடக்கியவன், உடைமைகளை துறந்தவன், வெறும் உடலால் வினையாற்றுபவன் பாவத்தை அடைவதில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். we'll just go over it a little bit. உடைமைகளை துறந்தவன் அப்படின்றது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். உடைமைகளை துறந்தவன்னா அப்படின்னா ஐ டோன்ட், எல்லாத்தையும் தூக்கி போட்டுறது, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு இது இல்லை. எது இருந்தாலும், நான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பெரிய ராஜாவாக இருந்தாலும், நத்திங் பிலாங்ஸ் டு மீ, என்னுடையது என்பது எதுவுமே இல்லை. ஜனக மகாராஜா அப்படிதான் இருந்தாரு இல்லையா? அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இவர் சுகமுனிவர் போறாரு. அப்போ எல்லா ஒரு அரண்மனையில இருந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி நம்ம அரண்மனையில ஒரு பக்கம் தீ பிடிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜன மகாராஜ் சொல்றாரு, அப்படியா, சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரே அதிசயம், என்ன இது தீ பிடிச்சிட்டு எல்லாம் எரியுதுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன ராஜாவா, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்குறாங்க. அப்புறம் திருப்பி அந்த ஆள் ஓடி மகாராஜா பக்கத்து ரூம்கே நெருப்பு வந்துடுச்சு, இங்கே வரப்போறது, அப்படியா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணாரு, ஓடி போறாரு வெளியில. எங்க போற அப்படின்னு ஜனக மகாராஜ் கேட்கும்போது, என் மூட்டையை வெளியிலேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு அந்த மூட்டையை எடுத்துட்டு உட்கார்ந்த உடனே மகாராஜா சொல்றாரு, எங்கேயுமே எந்த விதமான தீ விபத்தும் இல்ல, பாத்தியா, நீ உன்னோட மூட்டை மேல இன்னும் அபிமானம் வச்சுட்டு இருக்க, அதுல என்ன இருக்கு, 4 பழைய துணி இருக்கு, அது மேல நீ அபிமானம் வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு சுகமனுக்கு ஓஹோ, இதனால்தான் அப்பா நம்மள ஜனக மகாராஜ் கிட்ட போயிட்டு நீ ஞானத்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். பாரு, இவர் அரண்மனையே எரியும் போது அவர் அதை பத்தி ஒன்னும் கவலைப்படல. நான் என்னோட பழைய துணி மூட்டை எரிஞ்சு போகுமோன்னு சொல்லி கவலைப்பட்டேன். இதுதான் எனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்கு அப்படின்னு சொல்றது. இதுதான் இந்த ஒரு மனோநிலைக்கு தான் உடைமைகளை துறந்த நிலை அப்படின்னு. நத்திங் பிலாங்ஸ் டு மீ, எது எப்படி நடக்குமோ அது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல மனதுல அந்த உறுதியோட, அதுதான் கம்ப்ளீட் சரண்டர். குருஜி சொல்றாரு இல்லையா, எது எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்குது. பகவத்கீதை சாராம்சமே அதுதானே சொல்றது. எது இங்கு எப்படி நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்ப இவ்வளவு வெள்ளம் வந்ததே, இதுவும் நன்றாகவே நடந்ததா அப்படின்னா ஒரு லெவல்ல அதுவும் நன்றாகவே தான் நடந்தது. நம்ம லெவல்ல அதை நமக்கு புரியறது கஷ்டமா இருக்கு. சோ இது பற்று அற்று, அதனால எதையுமே எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் சன்னியாசின்னு இல்லை, everything, I have everything. எனக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, நகைகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு.
அதெல்லாம் நான் அனுபவிப்பேன். இது நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குறோம். அங்க போனேன்னா ஒரு பியூட்டிஃபுல் பாத் டப் இருக்கு. அங்க நான் குளிக்கலாம். அப்படியே புதுசு பஞ்சு மத்தையில ஏறி உட்கார்ந்தாலே அப்படியே அப்படியே தூக்கம் கண்ணை சொல்றது. அவ்வளவு நல்லா இருக்கு. நல்ல சாப்பாடு இருக்கு. விசாலமான ரூம். ஜன்னலை பார்த்தா நல்ல சீனரிஸ் எல்லாம் தெரியுது. ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு அங்க இருக்கிற ஒரு போர்வை, அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம். ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையும் பிரகிருத்தையும் அனுபவித்துக்கிறதுக்காகத்தான் பகவான் நம்மளை படைச்சிருக்கார். ஆனா எதுவுமே எனது என்று சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த போர்வை நல்லா இருக்கு, நான் போகும்போது இது எடுத்துன்னு போறேன்னா ஜெயில போட்டிருப்பான் இல்லையா? நான் எதை எடுத்துன்னு போக முடியும்? அந்த அழகான் நல்ல நல்ல வாசனையான ஒரு ஷாம்பு, பாடி மாய்ஸ்சரைசர். நம்ம வீட்டுல எல்லாம் மாய்ஸ்சரைசர் எல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அதெல்லாம் அங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம எனக்கு சேர்ந்தது அல்ல. நான் என்ன எடுத்துப்பேன்? ஒரு சின்ன பெட்டியில ஒரு 4 ட்ரெஸ், பல்லு தேய்க்கிறதுக்கு பிரஷ், பேஸ்ட் எடுத்துப்பேன். அதை தான் நான் திரும்பி எடுத்துன்னு வர முடியும். நம்ம எதை கொண்டு வந்த இந்த பூலோகத்துக்கு? நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸ், நம்ம செய்த கர்ம வினை பயன்கள், இததான் நம்ம தூக்கின்னு வந்தோம். இந்த சிலதை கழிச்சு கட்டணும், சிலது சேர்த்துக்கிட்டோம். அததான் நம்ம எடுத்துன்னு போக முடியுமே ஒழிய நெத்தி காசு கூட நம்ம எடுத்துன்னு போக முடியாது என்ற உண்மை நிதர்சனமா நமக்கு புரியும் போதுதான் ஆசையற்றவனாகவும் மனதையும் உடலையும் அடக்கியவனாகவும் உடைமைகளை துறந்தவனாகவும் வெறும் உடலால் வினையாற்றுபவனாகவும் இருக்க முடியும். வெறும் உடலால் வினையாற்றும் போது அது நிஷ்காமிய கர்மத்துல சேர்த்தி நம்ம அந்த கர்மாவா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நம்ம சேர்த்துக்கலாம். உடலால் செய்வது, உடல் பிரகிருதி சம்பந்தமானது. பிரகிருதி சம்பந்தமானது எல்லாமே கர்மம். அப்ப இந்த உடலால் நான் செய்யக்கூடியது எல்லாம் கர்மம். ஆனால் நான் ஆத்மாவில் நினைத்து நத்திங் பிலாங்ஸ் டு மீ, எனது என்பது எதுவும் இல்லை என்ற ஒரு மனோநிலையில நான் இருக்கும்போது நான் செய்யக்கூடிய இந்த ஆக்ஷன், இந்த செயல்கள் எல்லாம் செயலற்ற நிலைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அத தேவகுமார் சார் ரொம்ப அழகா என்னையே எக்ஸாம்பிளா எடுத்து அவரையும் எக்ஸாம்பிளா சொல்லி ரொம்ப அழகா சொன்னாரு. அது எல்லாருக்கும் இப்போ அவர் சொன்னதுனால இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது 22வது ஸ்லோகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன். அதுக்காக நான் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாதா? இங்க ஒரு டாக்டர், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் ஐயோ அப்படி சொல்றீங்க, அப்ப நான் வேலைக்கு போக கூடாதா? நான் சம்பாதிக்க கூடாதா? நான் வாழ்க்கையில ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுக்க கூடாதுன்னா எல்லாம் வச்சுக்கணும். யாரும் சன்னியாசியா இரு அப்படின்னு சொல்லல. ஆனாலும் எதையொன்னும் அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதை நாம் பெறுவதும் பெறாமல் போவதும் நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்தது. நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா எனக்கு 100 மார்க் வரல. பக்கத்து வீட்டுக்காரன் விளையாடிண்டே இருந்தான். அவன் சும்மா போய் பரீட்சை எழுதிட்டு அவன் புஸ்தகத்தை ஒரு நாடும் தொட்டதில்லை. ஆனா அவன் 95 வாங்கிட்டேன், எங்க அப்பா என்னை உதன்னு உதைக்கிறாரு அப்படின்னா அது அவங்களோட புரிதலை பற்றிய ஒரு விஷயம். அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வைராக்கியம், அதுதான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இருமைகளை கடந்தவன், அதாவது இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாதான், மனோநிலை இந்த மாதிரி இருக்கும் போதுதான், பேலன்ஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கும் போதுதான் இருமைகளை கடந்த நிலை வரும். இருமைகளை கடந்த நிலையில் தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 100 மார்க் வந்தது, என் பையனுக்கு மார்க்கே வரல அப்படின்னும் போது என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்று என்பது வரும்போது நமக்கு இந்த இருமைகளிலிருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. அது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னா 6 பேரையும் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் கைய பிடிச்சுன்னு உள்ள வரவழைடும், பொறாமை வந்துடும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பற்றற்று நாம் செயலில் ஈடுபட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இது 22வது படிச்சிடலாம். தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைந்தவன், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன்,
வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன் கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவது இல்லை. கட்டுப்படுவது அப்படின்னா கர்ம பலன் ஒட்டிக்கிச்சு எனக்கு. நான் நல்ல கர்மம் செஞ்சா குட் பலன், துஷ்கர்மம் செஞ்சானா அதோட பலன் எல்லாம் வந்து இந்த பலன் எல்லாம் என்ன பண்ணணும், மூட்டை கட்டின்னு எடுத்துன்னு போகணும். அந்த சஞ்சித கர்மாவில அது டெபாசிட் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்னைக்குதான் நம்ம வந்து ஃப்ரீயா இருந்து இந்த சம்சார சர்க்கிள்ல இருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம வெளியில வர பார்க்கணும். காஸ் ஹேஸ் அண்ட் எஃபெக்ட் டெஃபினெட்லி, அதுதான் இயற்கையின் நியதி. ஆனா அந்த எஃபெக்ட் வந்து என்னுடைய ஆத்மாவை தொடாமல் இருப்பதற்கு நான் செய்ய வேண்டியது வந்து நிஷ்காமிய கர்மம். இது வந்து 22 சொல்லுது. அதுக்கு அடுத்தமான 23வது ஸ்லோகத்திலிருந்து 34வது ஸ்லோகம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான யஜ்ஞங்கள் இங்க விளக்கப்படுது. இப்ப வந்து அதை வந்து நம்ம ஈஸியா கடகடன்னு பார்த்துடலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னால யஜ்ஞம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 3 விஷயங்கள் யஜ்ஞத்துல இருக்கு. யஜ்ஞம்னா உங்களுக்கு நம்ம தெரியும், குருஜி வந்து பண்ணதை எல்லாரும் பார்த்திருப்போம். ஆசிரமத்துல யஜ்ஞம் பண்றது, அதிருத்ர ஹோமம் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்ப வந்து எப்படி வந்து அந்த செங்கல் எல்லாம் அமைக்கிறது, அது என்ன பண்ணணும் அப்படி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஏற்பாடு பண்றது, அது எப்படி எந்தெந்த யஜ்ஞத்துக்கு எந்தெந்த கல்லை எந்த திசையில வைக்கணும் நல்லா ரொம்ப டீட்டெயில் இருக்கு. இதெல்லாம் விளக்குவதுதான் நம்ம வேதங்களுடைய கர்ம காண்டம். கர்ம காண்டத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்படி வச்சுட்டு நம்ம பார்க்கல. யஜ்ஞம்னா என்ன, அந்த மாதிரி ஒரு யஜ்ஞசாலை அமைக்கணும், அதுல அக்னி மூட்டணும். அக்னியில வந்து அவிஸ் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு சில பொருள்களை நம்ம போடணும். முதலே நம்ம பார்த்தோம், இந்த கிராஸ் மேட்டர் எல்லாம் அதுல போடும்போது அக்னி தேவன் அதை வந்து சூக்ஷ்மமான ஒரு விஷயங்களாக மாற்றி அது எங்க அடையணுமோ அதனுடைய இலக்கை நோக்கி அதை அனுப்புவதுதான் அக்னி பகவானோட வேலை. சோ அக்னி வேணும், அதுக்கு ஒரு போடக்கூடிய மெட்டீரியலான அவிஸ் வேணும். அந்த அது வந்து ஆகுதி ஆகணும். அது ஆகுதி ஆக்கும் போது அதனுடைய பலாபலன் கிடைக்கும். இந்த 4 விஷயம் புரியுதுங்களா? அக்னி, அதில் போடக்கூடிய பொருள்களுக்கு அவிஸ்ன்னு பேரு. அந்த பொருள்கள் என்ன ஆகுறது, ஆகுதி ஆகிறது. அதனால ஒரு பலன் நமக்கு கிடைக்க போகுது. சரியா? ஆனா என்னடா இப்பதானே நீ பலன்ல கருத்து வைக்காம காரியம் செய்யணும்னு சொன்ன, இப்ப பலன்ங்கிற அப்படின்னா, முதலே நம்ம பார்த்தோம் யக்ஞ கர்மத்துடைய பலன்கள் நமக்கு வந்து டெபாசிட்ல சேராது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ யக்ஞ கர்மம் எல்லாரும் செய்யணும், யக்ஞ கர்மத்தோட பலன்கள் நம்மள ஒட்டாது. இது வந்து மனசுல கிளியரா வச்சுக்கோங்க. சரியா? இப்ப 24வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம எல்லாம் எவ்ரி டைம் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டானா 3 தடவை சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு நியதி, விதிக்கப்படாத நியதி. நம்ம செய்யறது இல்ல. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த பகவத்கீதையை படிச்சதுனால இனிமேல் அட்லீஸ்ட் செய்யலாம். தினம் சாப்பிடும் போது செய்யலனாலும் தினம் ஒரு தடவையாவது நம்ம செய்யலாம். அது வந்து எல்லாரும் கத்துக்கோங்க. பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவிர், பிரம்மக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைதேன கந்தவ்யம் பிரம்மம் கர்ம சமாதினஹ. என்ன சொல்றா? அர்ப்பணம், அர்ப்பணம்னா அதுல அர்ப்பணம் செய்யறது பிரம்மம். அவிஹி பிரம்மம், அர்ப்பணம் செய்யறது என்ற ஒரு செயலே பிரம்மத்துக்குரிய செயல். அவிஹி பிரம்மஹ, அதுல நீ போடுற அவிஸ் பிரம்மம். அடுத்தது பிரம்ம அக்னோ, எதுல போடுற? பிரம்மாகிய அக்னியில போடுற. என்ன யார் போடுறா? பிராமணஹா, பிரம்மணஹா, பிரம்மத்தால் போடுறவனும் பிரம்மம். ஹுதம், என்ன கொடுக்கப்படுகிறது? அதுவும் பிரம்மம். பிரம்ம கர்ம சமாதினக, பிரம்மமாகிய கர்மத்தில் மனம் குவிந்துள்ளது. அவனால் பிரம்மமேவ கந்தவ்யம், அவன் அடைவதும் பிரம்மம் தான். இப்போ பார்த்தலாம், அர்ப்பணம் செய்தல் பிரம்மம். அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கே வந்து பிரம்மம் அப்படின்னு பேரு.
அதுல என்ன ஊத்துறோம்? நெய் முதலான விஷயங்கள் பண்ணுவோம்ல. நம்ம நவராத்திரி பார்க்கும்போது அஷ்டமி அன்னைக்கு 108 விஷயங்கள் நம்ம வந்து அந்த அக்னியில போடுறது, அந்த புடவையே போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்பவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ அதுல போடக்கூடிய விஷயங்கள் ஹவிஸ் அதெல்லாமும் பிரம்மன். எப்படியா அப்படின்னா, இஸ் தேர் எனிதிங் அவே ஃப்ரம் பிரம்மன்? பிரம்மத்தை தவிர்த்து ஏதாவது இருக்கா? அப்போ பிரம்மம் சர்வ வியாபி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே தப்பா போயிடும் இல்லையா? சர்வ இட் இஸ் லைக் ஸ்பேஸ். இஸ் தேர் எனிதிங் பியாண்ட் ஸ்பேஸ்? கேன் எனிதிங் பி தேர் பியாண்ட் ஸ்பேஸ்? நோ. எது இருந்தாலும் இந்த இடத்த நான் வாங்கிட்டேன், சரி, நீ வாங்கிட்ட, என்ன பண்ண? இடத்த நான் வீடு கட்டிட்டேனே, சரி, நீ வீடு கட்டின அந்த இடம் என்ன ஆச்சு? உன் வீட்டுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். நான் வீடு கட்டின உடனே இடம் எங்கேயோ ஓடி போயிடல. So like that, you cannot do anything with the space. Like that, Brahman is also just like space. அதை தவிர எதுவுமே இல்லை. எங்க உட்கார்ந்து செய்யறான இந்த யஜ்ஞம், அவன் யாரு? அவன் பிரம்மத்தை சேர்ந்த ஒருவன், பிரம்மத்தால படைக்கப்பட்டவன் தானே, அவனும் பிரம்மம். அதுல போடக்கூடிய பிரகிருதி சம்பந்தமான பொருள்கள் யாவும் பிரம்மத்தினுடையது. அதனால நம்ம எதுல போடுறோம்? அக்னியும் பிரம்மத்துக்குடையவன் தான் இல்லையா? அதுல கிடைக்கக்கூடிய பலனும் நமக்கு பிரம்ம ஞானம் என்ற கூடிய பிரம்மத்தை அறியக்கூடிய ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதற்கு பேரு பிரம்ம யஜ்ஞம். புரியுதுங்களா? இங்க அக்னியும் பிரம்மம், அதுல போட பொருள்களும் பிரம்மம், அது வந்து செய்யக்கூடிய செயலை செய்யக்கூடியவனும் பிரம்மம், அதனால் அடையப்படுவதும் பிரம்மம். அதனால இதுக்கு வந்து பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது 25வது தேவ யஜ்ஞம் ஆர் ஆத்ம யஜ்ஞம். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 25வது, சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கிறார்கள் இல்லையா? வருண ஜபம் பண்றோம், வருண யாகம் பண்றோம், இல்லைன்னா வாயுக்கு இந்த மாதிரி சைக்ளோன் வந்தா வாயு பகவானை தான் நம்ம வேண்டிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய தேவர்களுக்காக யஜ்ஞம் செய்யறாங்க. அந்த தேவர்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்திலே நம்ம ஒரு 10 ஸ்லோகத்துக்கு முன்னால பார்த்தோம். தேவர்களை நான் பிரம்மா வந்து படைச்சாரு. அவர் வந்து நீங்க அவங்களுக்கு பிரீத்தி பண்ணுங்க, அவர் உங்களுக்கு வேண்டியது கொடுப்பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு ஜாலியா இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? சோ தேவர்களை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும். கிருஷ்ணரே வந்து வருண பகவான் ஜபம் பண்ணல அப்படின்னா அந்த கதையெல்லாம் பாகவத கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி தேவர்கள், அக்னி தேவன், வாயு தேவன் எல்லாரையுமே நம்ம வந்து பிரீத்தி பண்ணி நம்ம வந்து குட் புக்ஸ்ல வச்சுக்கணும். அப்பதான் அவங்க நமக்கு வந்து வேண்டியதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கணும் இல்லையா? அடுத்தது வந்து ஆத்ம யஜ்ஞம். ஆத்ம யஜ்ஞம் என்ன அப்படின்னா, இங்க அக்னி ஆத்மா. சோ ஆத்மா என்ற அக்னியில் அவிஸ், என்ன அவிஸ்? ஆத்மாவே நான் அதுல போட போறேன். அதை பண்றவன் யாரு? ஆத்ம ஞானி. இதனால என்ன ஆகும்? ஜீவாத்மாவை பரமாத்மாவில் நான் ஆகுதியாக சமர்ப்பிக்கும் போது அதற்கு பெயர் ஆத்ம யஜ்ஞம். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜீவபோதம் நீங்கி பரபோதம் கிடைக்கும். இது ரொம்ப கொஞ்சம் வந்து பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆத்மா எது? பிரம்மம். நம்ம என்னக்குள்ள இருக்கிற பிரம்மம், பரமாத்மா. கூடவே என்ன இருக்கு? என்னுடைய ஜீவாத்மா, அதுதான் நான். சோ நான் என்ன பண்றேன்? ஆத்மாவில் நிலைத்து எவ்வளவு தூரம் என்னால போக முடியும்? என்னோட ஜீவாத்மாவை மட்டும் போய் அதுல நான் வந்து ஆழ்ந்து இருந்து அதை அவிசாக, அதை வந்து ஆகுதி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக நான் திரட்டிண்டு அத பிரம்மம் என்னும் அக்னியில நான் போடும்போது அப்புறமா எங்க இருக்கு? நம்ம அக்னியில போட்ட அப்புறமா அது அக்னி ஆயிடுறது இல்ல, அது எல்லாமே ஆகுதி ஆயிடுறது இல்ல. அந்த மாதிரி என்னுடைய ஆத்மா பரமாத்மாவோட ஆகுதி ஆன உடனே ஜீவபோதம் நீங்கி பரபோதம், நான் வந்து ஜீவாத்மாவாக இருந்து டிசால்வ் ஆகி நானும் வந்து
பரமாத்மாவாக. இது ஒரு விதமான யக்ஞம். இந்த யக்ஞத்துக்கு ஆத்ம யக்ஞம் அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? அடுத்தது 26வது, அடக்குதல் என்ற அக்னியில் சிலர் செவி முதலிய இந்திரங்களை ஹோமம் செய்கிறார்கள். ஹோமம்னா யக்ஞம், ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சிலர் சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கிறார். இங்க 2 விஷயம் வருது. இதுக்கு பேர் இந்திரிய யக்ஞம். இந்திரியங்கள்னால நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ். சோ சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட பார்த்து ஓடிண்டே இருக்கும். இங்க முதலே சொல்லிட்டு மன கட்டுப்பாடு வேணும், பற்று நீங்கணும், நீ உன்னை அடக்கணும். அப்படின்னா நான் எதை அடக்கணும்? முதல்ல என்னோட இந்திரியங்கள்ல அந்த 5 குதிரைங்களையும் என் கையில நான் வச்சுக்கணும். அந்த குதிரைங்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா குதிரை என்ன இழுத்துன்னு போகும். ஒரு இந்த கதை வரும் இல்லையா, எங்கடா போயிட்டே இருக்கேன்னா எங்க போறேன்னு எனக்கு தெரியும், நீ குதிரையை தான் கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்களா? அந்த மாதிரி குதிரை என்ன இழுத்துன்னு போகும். அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் டேக்கிங் மீ இன் தேர் ஓன் ஸ்ட்ரைட். தென் நானுங்கிறது அழிஞ்சு சுண்ணாம்பா போறேன், அவ்வளவுதான். சோ இந்த இந்திரியங்களை என் கட்டுக்குள்ள கொண்டு வருவது இந்திரிய யக்ஞம். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 26வது ஸ்லோகத்துல இங்க அக்னி அப்படிதானே, ஒரு அக்னி, அதுல அவிஸ், ஆகுதி, அதனால பல இந்த 4 தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் பார்த்துன்னு வரோம். இந்திரிய யக்ஞத்துல எது அக்னி? அடக்குதல் என்ற செயல். ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த கஷ்டமான ஒரு செயல் இங்க அக்னியா இருக்கு. அக்னி அடக்குதல் என்ற செயல். அங்க ஆகுதி பண்றது என்ன? அடக்கப்படுகின்ற பொருள்கள் அவிஸ். எது அடக்கப்படுகிறது? என்னுடைய இந்திரியங்கள். புரியுதுங்களா? சோ அடக்குதல் என்ற அக்னியில் அடக்கப்படும் பொருள்களாகிய இந்திரியங்களை நான் ஆகுதி ஆக்கும் போது இந்திரியங்கள் என் கட்டுக்குள்ள வரும். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது இந்திரிய கட்டுப்பாடு. இதுதான் இந்திரிய யக்ஞத்தின் ஒரு விஷயம். சோ நான் 5 புலன்களையும் அடக்கி நாம தியானத்துல உட்கார்ந்து இருக்கேன். நான் எனக்கு கண்ணு பார்க்காம இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கண்ணு மூடிக்கலாம். ஆனா கண்ணு மூடிண்டாலும் மனதுல காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு காரணம் கண்ணு இல்ல, மனது. நிறைய பழைய படம் பார்த்துடலாம், உள்ள டெபாசிட் ஆயிருக்கு இல்லையா? அதுதானே நமக்கு சினிமா படம் மாதிரி வரப்போறது. காது நான் கேட்காம மூட முடியாது. எதன்னா ஒரு சத்தம் பக்கத்து வீட்டுல டொமால்னு ஒரு பாத்திரம் இருந்தாலும் அப்படின்னு தூக்கி போட்டுருது இல்லையா? அந்த மாதிரி காது அதுவும் அப்படிதான் இருக்கு. மூக்குக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வெங்காய தோசை போட்டா முதல்ல வாசனை வருது. இந்த மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்களை ஒரு அதோட புலன்களில் இருந்து வித்ட்ரா பண்றது. நான் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு இருட்டறையில போய் சத்தமே இல்லாம உட்காந்து நான் தியானம் பண்ண போறேன்னாலும் மனசுன்னு ஒரு ராட்சசி இருக்குல்ல, அது இஷ்டத்துக்கு நம்மள இழுத்துன்னு போகும். இதெல்லாம் ஆவறதில்ல. சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா கட்டுப்பாடு. மனதை அதிலிருந்து விடுவித்து கொண்டு வந்து வச்சுக்கணும். புரியுதுங்களா? சோ அதுதான் இங்க இந்திரிய யக்ஞம். சரி, அது முடியல, இன்னொன்னு கூட பண்ணலாம். எந்த இந்திரியம் இதை பாட்டு கேட்கணும் சரி, நீ என்ன பண்ணுவ? விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுட்டு மெடிடேஷன் பண்ணு. சோ வாட் ஆர் யூ டூயிங்? ஒன் ஆஃப் தி புலன் ஆர்கனுக்கு அந்த புலன் நுகர்ச்சிய எக்கச்சக்கமா கொடுத்துட்டு அதோட ஆசையில் இந்த ஒரு புலன் விஷயங்களே ஆகுதி பண்ற. புரியுதா? அதாவது பாட்டு கேட்கணும் என்று எனக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னும் அக்னியில் நானு பெருமாளை பத்தி விஷ்ணு காரியமாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்பேன் என்று அதை நான் ஆகுதி பண்ணும்போது இந்த இந்திரியம் என் கட்டுக்குள் வருது. என் கட்டுக்குள்ள வருது அது விஷ்ணு காரியத்துல ஈடுபட்டு இருக்கு. விஷ்ணு காரியத்துல ஈடுபட்டு அது அகர்மம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இப்ப விஷ்ணு காரியத்துல அது ஈடுபட்டிருக்கு. அதுவும் ஒரு விதமான இந்திரிய யக்ஞம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். மற்றும் சிலர் சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். பாட்டு கேட்கலாம்,
இல்லையா? இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அந்த திரிய ஒரு மேல இருக்கக்கூடிய அந்த ஃபிளேமையே பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ ஒவ்வொரு இந்தியர்களும் வாயில எதனா போட்டு நல்லா இந்திரி ஒரு மெடிடேஷன் பண்ண முடியாது. ஓகேயா? சோ ஒவ்வொரு இந்திரியமும் ஈஸ்வர சம்பந்தமான விஷயத்தையே பொருள்படுத்துமாயின் அந்த இந்திரியத்தால் கேடு ஒன்றும் வராது. இப்ப நான் பாட்டு கேட்கறது, நான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டுகளையோ ஒரு சப்தத்தையோ கேட்கும் போது என்னால மெடிடேஷன் பண்ண முடியாது. ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டுட்டேன்னா அதுல விஷ்ணு பகவானை பத்தி இருக்கக்கூடிய சஹஸ்ர நாமங்கள் எனக்குள்ள போகும்போது மனது அந்த நாமங்கள் பின்னாலேயே போய் அது ஒரு மந்திர ஜபம் மாதிரி ஆகி மனது ஸ்லோவா அடங்கும். இந்த மாதிரி செய்வதும் அந்த ஞானத்துக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றான். அடுத்தது 27வது பிராண யஜ்ஞம். பிராண யஜ்ஞம்னா, பிராணனா எல்லாருக்கும் தெரியும். இது யோக யஜ்ஞம் அப்படின்னு கூட செய்யலாம். ஏன்னா பிராணாயாமம் செய்யறது ஒரு யோகம் தானே. பிராண அக்னி இங்க ஆத்மா, அவிஸ் இந்திரியங்கள், பிராண கர்மங்கள், இது ரெண்டையும் எடுத்துன்னு போய் அந்த அக்னியில போடுற எது ஆத்மா யஜ்னியில. அது யோகம் இல்லையா? ஆத்மாவில் நாம் நிலைத்து இருப்பது யோகம். நீங்க யோகாசனத்தை நினைச்சுக்காதீங்க மனசுக்குள்ள. யோக யஜ்ஞம் அப்படிங்கிறது யோகத்தில் இருப்பது. யோகத்தில் இருப்பதுன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மனது, செயல், எண்ணம் எல்லாம் ஒன்றை பத்தியே இருக்க. குக்கு ஒன்னே மதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்னையே நம்ம நினைச்சிட்டு இருக்குது. அது நல்ல விஷயமாக இருக்கிறது. அது பகவான் விஷயமாக இருக்கும்போது அது யோக யஜ்ஞமாகிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்திரிய கர்மங்கள், பிராண கர்மங்கள் எல்லாத்தையும் அதேதான் குருஜி சொல்றாரு. அப்சர்வ் யுவர் பிரெத், அப்சர்வ் யுவர் இன்கமிங் பிரெத், அவுட் கோயிங் பிரெத். இது ஒண்ணுதாங்க நம்ம மெடிடேஷன் செய்யறதுக்கு வேண்டிய ஒரே விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 பிராணம் உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, மனசு காணாம போயிடுச்சு. இவ்வளவு நேரம் என்ன ஆச்சு? நான் ஏதோ மூச்சு மேல கவனம் வச்சிருந்தேனே, இங்க ஒண்ணுமே காணாம. That is what is meditation. That is what is being with the ஆத்மா. ஆத்மாவை கரைத்து ஆத்மாவில் நிலைத்திருப்பது எல்லாம் அது ஒண்டிதான். புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்வதற்கு யோக யஜ்ஞம் அப்படின்னு பேர். அடுத்தது சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. திரவிய யஜ்ஞம். திரவியம்னா என்ன? நம்ம ஈட்டிய பொருள்கள். நான் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு. அத யாரன்னா கேட்கும் போது, நம்ம முதலே இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன், வேண்டிய இடத்துல ஒருத்தருக்கு அது வேண்டி இருக்கும் போது அவங்களுடைய அந்த வேண்டும் அப்படின்றது ஒரு அக்னி. அந்த அக்னியில எதை அந்த அக்னி எதிர்பார்த்துட்டு இருக்கு? ஒரு பொருள். புடவையே இல்லை, இந்த மழையில எத்தனை பேருக்கு ட்ரெஸ் இல்லாம துணி எல்லாம் அடைச்சுன்னு போது தெரியும். என்கிட்ட 15 புடவை இருக்கு, வேஸ்டா கிடக்கு, நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். இந்த பொருள் அந்த தேவைக்கு உபயோகப்படும் போது அந்த தேவை என்னும் அக்னியில் என்னுடைய பொருள்கள் என்பதை நான் ஆகுதி பண்ணும் போது அவர்களுடைய தேவை நிறைவேறுவதுதான் நான் பெறக்கூடிய ஒரு பலன். புரியுதா? இது திரவிய யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தபோ யஜ்ஞம். தபோ யஜ்ஞம் அப்படின்னா மனசு ஒரு தபஸ்ல, தப்பக அப்படின்னாலே தாபம். நம்ம தமிழ்ல தாபம் சொல்லுவோம் இல்லையா? தாபம்னா என்ன? தெர் இஸ் அன் என்ன சொல்றது, அடக்க முடியாத ஒரு தவிப்பு. அந்த தவிப்புக்கு தான் தாபம் சொல்லும். அந்த அடக்க முடியாத அந்த தவிப்பு நம்ம என்ன பண்ணுது? எரிச்சிடுது நம்மளோட மனச. அந்த தாப அக்னி. அந்த தாப அக்னி என்னத்தை பத்தி இங்க தாபம் பட்டு இருக்குது? தெய்வ பெற்றியல், பகவானை பத்தி தெரியணும், பகவத்கீதையை நான் படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபம் இருக்கு. ஏண்டா இத்தனை தடவை படிச்சாலும் புரியல, 70 வயசு ஆயிடுச்சு, நான் இனி எப்பதான் இதை தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்ற ஒரு தாபம் வருது இல்லையா? அந்த தாபம் என்னக்கூடிய அக்னி எனக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நான் இந்த பகவத்கீதை படிக்கணும், அந்த செயலில் நான் ஈடுபடுவது, அந்த அக்னிக்கு நான் போடக்கூடிய அவிஸ்,
அந்த அவிசால பகவத்கீதை புரிஞ்சுக்கணும். அப்படி இப்ப நம்ம இங்க இருப்ப ராத்திரி 9 மணிக்கு இந்த குழுல போட்டு இந்த தூங்காம ஏன் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கோம்? அந்த தாபம் நமக்குள்ள நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாமே தப்போ யக்னம் பண்ணிட்டு இருக்கோம். we are all doing தப்போ யக்னம். இப்போ ஏன் பகவத்கீதை படிக்கணும் என்ற தாபம் மனசுக்குள்ள இருக்கும்போது அதற்காக நான் ஒரு அவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பகவத்கீதை கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன். இது தப்போ யக்ஞம். அடுத்து யோக யக்ஞம். யோக யக்ஞம்னா தெரியும், நம்ம பதஞ்சலி யோகத்துல அஷ்டாங்க யோகம் செய்யணும்னா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மன கட்டுப்பாடு வேணும். இன்னைக்கு பத்மசாதனம் 4 தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்றேன். 2 தடவை பண்ணும்போது முது ஓடிது. சரி, 1 தடவை தானே குருஜி சொல்லிக்கா, நான் 2 தடவை பண்ணிட்டேன்னு. நாளைக்கு 2 தடவை பண்ண 1 தடவை பண்ணா போரும். 1 தடவை பண்ணும்போது இந்த தனுராசனம் எனக்கு வரவே மாட்டேன். அது 1 தானே வரல, பரவாயில்ல. சர்வாங்காசனம் என்னால முடியாது. சர்வாங்காசனம் மட்டும் பண்ணலன்னா லேடிஸ்க்கு பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரு விதமான ஒரு எக்ஸ்கியூஸையும் மனசு தேடிட்டு போகும். இப்படியே போய் கடைசியில பத்மசாதனாவே பண்ண மாட்டோம். அது செய்யணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அந்த அஷ்டாங்க யோகத்துல இந்த உடல்ல நம்ம ஆகுதி பண்ணும்போது அது யோகா யக்ஞம் ஆகிறது. இதெல்லாம் ஒரே ஸ்லோகத்துல இருக்கு, அதனாலதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது ரிஷி யக்ஞம். ரிஷி யக்ஞம் முதலியே நான் சொல்லியிருக்கேன். நமக்காக பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஞானிகள் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம உருப்படுறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் படிப்பதே அவங்களுக்குள்ள அந்த தாபம், அந்த ரிஷிகளுக்குள்ள ஐயோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னிக்கு நான் படிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் நான் கேட்கிறேன். குருஜி எவ்வளவு சொல்ற, நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் ஏயா நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற தாயான அந்த உள்ள இயங்கும் போது அதுல இருக்கிற அக்னிக்கு எஸ் ஐ வில் லிசன் டு யூ, நீ சொன்னதை செய்யறேன் அப்படின்ற ஒரு அவிசம் நம்ம போகும்போது அது ரிஷி யக்ஞமா இருந்து புரியுதுங்களா. அடுத்தது பிராணாயாமம். நமக்கே தெரியும், இது இந்த அப்பா எடுத்த விஞ்ஞான பைரவால இத பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். யார் யார் கேட்டீங்களோ அவங்களுக்கு புரியும். புரியாதவங்களோ ஐயோ அது என்னன்னு கவலைப்பட வேண்டாம், நம்ம இப்ப நான் சொல்றதும் புரிஞ்சுட்டா அதுவே போரும். பிராணவாயு என்பது இங்க இருந்து மேல போறது பிராணவாயு, இங்க இருந்து கீழே போறது அப்பான வாயு. சோ பிராணவாயு அப்பான வாயு இருக்கும்போது பிராணவாயுல அப்பான வாயுவையும் அப்பான வாயுவில் பிராணவாயுவையும் ஆகுதி பண்ணுவது அப்படின்னா there is a control of prana as per our will power. அதுதான் பிராண யக்ஞம் அப்படின்னு சொல்றது. பிராண அபான வாயுகளை ஒன்றில் மற்றொன்றை ஆகுதி செய்வது பிராண யக்ஞம் ஆகும். இதெல்லாம் 28வதுல சொல்லியிருக்காங்க. அது ஒரு தடவை பார்க்கலாம். திரவிய யக்ஞம், தப்போ யக்ஞம், யோக யக்ஞம் என்று செய்பவர்கள் சிலர். தன்னடக்கமும் உறுதியான விரதமும் உடைய மற்றவர்கள் கற்றல், அறிதல் ஆகியவைகள். கற்றல் இதெல்லாம் நம்ம பகவத்கீதை கத்துன்னு இருக்கோம், அதுவே ஒரு யக்ஞம். அறிதல், இதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்க போறேன், அதுவும் ஒரு யக்ஞம். இதையெல்லாமும் யக்ஞமாக செய்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 28ல பார்த்தோம். 29வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதையும் பார்த்தாச்சு. அபான வாயுவில் அபான வாயுவில் பிராணவாயுவையும் பிராணவாயுவில் அபான வாயுவையும் ஆகுதி செய்யும் சிலர் பிராண அபான வாயுகளின் போக்கை தடுத்து பிராணாயாமத்தில் ஈடுபடுகிறார்கள். சோ இது பிராண யக்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல நம்மளே இந்த பண்றோம்ல, பிராணாயாமம் பண்ணுவோம் இல்லையா. சோ யூ டேக் இன் பிரெத் இன் பூரகம், யூ ரீடைன் கும்பகம், you let out rechakam, then remain empty sunyakam. Purakam, kumbhakam,
ரேச்சகம், சூன்யக்கம். சோ 4 நிலை. மூச்சை உள்ளே இழுத்து சேர்த்துக்கிறது, மூச்சை அடக்கி வைக்கிறது, மூச்சை வெளிவிடுவது, காலியாக இருப்பது. இது பண்ணும்போது எவ்வளவோ இத பத்தி பிராணாயாமம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருஜி எவ்வளவோ சொல்லியிருக்கார். அதை பண்ணாலே நமக்கு பெரிய பெரிய இதுவெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். இதெல்லாம் கூட வேண்டாம்ப்பா, ஒரே ஒண்ணு செய்ய, முறையா சாப்பிடு. பசிக்கு சாப்பிடு, ருசிக்கு சாப்பிடாத அப்படின்னு சொல்லி முறையாக உண்பவர் சிலர் பிராணனில் பிராணனை படைக்கின்றனர். புரியுதுங்களா? முறையா சாப்பிடுறேன், எனக்கு பசி, நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டா எனக்கு போரும், என்னோட உடல் தேவைக்கான விஷயங்கள் 2 இட்லி. இப்போ அந்த 2 இட்லி சாப்பிடணும்ன்றது எனக்கு ஏன் தோணுது அப்படின்னா, என்னுடைய உடம்புல பிராண சக்தி குறைஞ்சிருக்கு. அதனால உடல் அந்த பிராணனை கேக்குது, அந்த பிராணனை கேக்கு. அதுதான் ஜடராகினி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜடராகினி எனக்கு எதனா போடு அப்படின்னு, ஆகுதி போடு அப்படின்னு சொல்லி கேக்குறது. அந்த அக்னியில் அது ஜீரணிக்க கூடிய. இப்ப நம்ம அக்னி மூட்டிட்டு பண்ணும்போது அதுல எவ்வளவு ஒரு 4 விஷயங்கள் போட முடியும்னா 4 விஷயங்கள் தான் அங்க பஸ்மமாகும். அந்த அக்னியில் 10 விஷயங்களை போட்டோம்னா 4 விஷயங்கள் தான் பஸ்மமாகும். அந்த மீதி விஷயங்கள் எரியாம இருக்கும் இல்லையா? நாங்க அக்னி குண்டத்துல பாத்தீங்கன்னா அந்த அரவணக்கட்டல நிறைய நெய் ஊத்திண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த யாக குண்டத்துல போட்டது எல்லாமே அது அக்னியால ஜீரணிக்கப்பட வேணும், இல்லைன்னா அது அரையும் குறையுமா போயிடும். அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற இந்த ஜடராகினியில் 2 இட்லி தான் அது ஜீரணிக்கும். நான் 3 இட்லி சாப்பிட்டானே அஜீரணமா தான் ஆகும். சோ அந்த யாக குண்டத்தில் எரியாம இருக்கக்கூடிய மிச்சம் மீதி மாதிரி ஆயிடும். அது ரொம்ப பாவம், அது பயங்கரமான பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாக குண்டத்தில் போட்டது எல்லாமே அது சமர்ப்பணம் ஆகணும். அது இல்லைன்னா அது அதோட பலாபலன் அரையும் குறைவா இருக்குமோ இல்ல பலனே இருக்காதோ எனக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஜடராகினிக்கு எவ்வளவு ஜீரணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறதுதான் முறையாக உணவு உண்ணுதல் என்று பேர். நான் என்ன பண்றேன், உள்ள அந்த பிராணன் தவிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பிராணனை கொடுக்கிற எது பிராணன், அந்த இட்லிக்குள்ளே இருக்கிற கூட பிராண சக்தி தான் பிராணன். சோ எனக்குள்ள பிராணன் எதையோ கேக்குது, அதற்கு நான் தேவையான அந்த இட்லி என்ன சொல்லக்கூடிய பொருளில் இருக்கும் பிராணனை நான் போடு. இட்லி தான் சாப்பிடணும்னு கிடையாது, நான் பிரெட் கூட சாப்பிடலாம், வடை கூட சாப்பிடலாம். சோ இட்லியா வடையா தோசையா பொங்கலான்றது முக்கியம் கிடையாது. அந்த உணவில் இருக்கக்கூடிய பிராணன் தான் அங்க முக்கியம். சோ இந்த பிராணன் தான் அந்த பிராணனை அடக்க போறது. சரிங்களா? சோ இந்த மாதிரி செய்வது பிராண யக்ஞம்னு பேரு. 30வது, முறையாக உண்பவர் சிலர் பிராணலில் பிராணனை படைக்கின்றனர். யாகத்தை அறிந்த இவர்கள். இவங்களுக்கு யாகம்னா என்ன தெரியும், என்ன பண்ணும், அக்னி ஏத்தணும், அந்த அக்னியில் ஆகுதி பண்ணணும், ஆகுதி பண்ணதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி அக்னியுடன் கலக்கணும். இதுதான் விஷயம். சரியா? சோ யாகத்தை அறிந்த இவர்கள் எல்லோரும் யாகத்தால் பாவத்தை போக்கியவர்களாகும். சோ பாவம்னா என்ன, இட்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். எதுக்கு கிடையாது, யாகத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது 31வது, குருகுல சிரேஷ்டனே, யக்ஞத்தில் என்றும் அமுது உண்போர் அழியா பொருளாகிய பிரம்மத்தையே அடைகிறார்கள். ஃபைனலி இந்த எல்லா யாகத்தோட பலாபலன் எதையோ ஒண்ணு அடையணும். நம்ம எதை அடைய போனாலும் அது பிரம்மத்தில் சேர்த்தி, பிரம்மத்தை தவிர்த்து ஒண்ணு கிடையாது. அதனால எந்த யக்ஞம் செஞ்சாலும் நம்ம அடையப்படும் ஒரே பொருள் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடைகிறார்கள். யக்ஞம் செய்யாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லை. நீ யக்ஞம் செய்யலன்னா
நீ இந்த சம்சார சாகரத்துல மாட்டிண்டு சுழண்டு 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 வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இங்க முடிவா பகவான் சொல்லிட்டார். குருகுல சிரேஷ்டா யக்னத்தில் எஞ்சும் அமுது உண்போர், அதாவது பூஜை செய்யணும், பகவானுக்கு படைக்கணும், அதுதான் சாப்பிடணும் இல்லையா? எப்பவுமே அந்த மாதிரி செய்யறோமா? நம்ம அது மாதிரி செய்யறோமா? இல்ல, நம்மளாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பூஜை கூட செய்யலாம். அதெல்லாம் அவ்வளவு முக்கியமான விஷயங்களே கிடையாது. பகவான் அதான் சொல்றான். நீ என்ன, அதேதான் இங்க சொல்லி இருக்காங்க. நீ கற்பூரம் கட்டி கட்டியா ஏத்தனா பிரயோஜனம் கிடையாது. அந்த கற்பூரம் எதனால ஏத்துறோம்? கற்பூரம் எரிஞ்ச அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி நீ ஒன்றும் இல்லாமல் போவதுதான் முக்கியம். அந்த கற்பூரம் ஏத்தும் போது அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் கற்பூரம் ஏத்துவதனோட தாத்பரியமே. சும்மா கட்டுக்கட்டியா கற்பூரம் ஏத்துறதுல கேன்சர் தான் வரும் இல்லையா? அதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயங்களே கிடையாது. சோ யஜ்ஞம் செஞ்சு அதுல எஞ்சி இருக்கிறது. நான் இப்போ திரவிய யஜ்ஞம் செஞ்சா மீதி இருக்குது எனக்கு, ரிஷி யஜ்ஞம் செஞ்சா எல்லாருக்கும் சொன்ன அப்புறமா அதுல இருக்கிற ஒரு உணர்ச்சி எனக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு யஜ்ஞத்திலும் நமக்கு பலன் எதுக்கு போகணுமோ அங்க போட்டு மீதி இருக்கிற பலன் தான் எனக்கு. அதுதான் யஜ்ஞத்தில் எஞ்சிய உணவை உண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகும். புரியுதுங்களா? அடுத்தது 32வது. இந்த மாதிரி வேதங்கள்ல கர்மகாண்டம் பூரா 16 இதுல 12 கர்மகாண்டம் தான். 12 கர்மகாண்டத்துல வித்யைகள் அப்படின்னு பேரு. விதவிதமான வித்யைகள் செஞ்சு நீ எதோ அடையலாம். என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். நம்ம குருஜி செய்யறாரு இல்லையா? ருத்ரோ ஹோமம், அதிருத்ரோ ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு மகாருத்ர ஹோமம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஒரு யாக குண்டம் வச்சுட்டு அதை சுத்தி 11 பேர் உட்கார்ந்துட்டு 11 தடவை ருத்ரம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்? 11 × 11 121 ருத்ரம் ஆகும். இந்த மாதிரி 11 யாக குண்டங்கள் இருக்கும். அப்ப 121 × 11 1331 ஆகும். இந்த மாதிரி 11 நாள் செய்யணும். அப்ப செய்யும்போது 14,000 மேல வருது இல்லையா? சோ 14,000 மேல ஒரு ருத்ரம் ஒரு இடத்துல சொல்லும் போது இந்த பூலோகமே பரிசுத்தமாறுது. குருஜி என்ன சொல்ற? நீங்களா ருத்ரம் பண்ணணும், ருத்ரயாகம் பண்ணணும், அவசரப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த மாதிரி யாகம் செய்வதற்கான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதுவெல்லாம் குருஜி மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது தெரியும். அதெல்லாம் பத்தி நம்மளாம் கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. இந்த யக்ஞம் எப்படி பண்ணணும், அந்த யாகம் எப்படி பண்ணணும், இட்ஸ் நாட் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அட் ஆல். நம்ம இந்த யக்ஞம் எல்லாம் பண்ணாலே போரும். 32வது. இப்படி வேதத்தில் பலவித யஜ்ஞங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை யாவும் கர்மம். யஜ்ஞம்னாலே அதனால்தான் அது கர்ம காண்டத்துல சொல்லுங்க, ஞான காண்டத்துல சொல்லல. கர்ம காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதெல்லாம் கர்மம் சம்பந்தப்பட்டது. நீ ஆத்மா சம்பந்தப்பட்டவன். கர்மம் உடல் சம்பந்தப்பட்டது, பிரகிருதி சம்பந்தப்பட்டது. நீ ஆத்மாவில் நிலைத்திருக்கும் போது நீ எந்த கர்மமும் செய்ய வேண்டாம். நீ எது செஞ்சாலும் அது கர்மத்தில் சேர்த்து இல்லைன்னு முதலே கிளியரா சொல்லிட்டாங்க. அவை யாவும் கர்மத்தில் உண்டானவை என்று அறிந்து விடுதலை அடைவாக. ரிலாக்ஸ். குருஜி தான் சொன்னேன், நீ ரிலாக்ஸ்டா இரு, நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ் ஆயிரு. சோ நம்ம இந்த சொன்ன ஒரு சில விஷயங்களை மனதுல வாங்கிண்டு புரிஞ்சுண்டு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்திரிய அடக்கம், புலனடக்கம், பற்றின்மை, உடைமைகள், எனது, நான் எனது என்ற அகங்காரம் இல்லாம இவ்வளவுதாங்க பகவத்கீதையில திருப்பி திருப்பி சொல்லிருக்கு. இத செஞ்சாலே பெரிய யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்துல ஈடுபட்டு ரிலாக்ஸ்டா இருந்தா எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 33வது. இந்த எல்லா யஜ்ஞமும் இத்தனை சொல்லிருக்கு, எல்லாத்தையும் விட்டுடுப்பா. ஞான யஜ்ஞம் ஒண்ணு வச்சுக்கோ, அதுதான் உன்னை எல்லாத்துல இருந்தும் உன்னை விடுதலை பண்ணும். ஞான யஜ்ஞம் எல்லாவற்றையும் விட்ட சிறந்தது. இந்த 11 யஜ்ஞம் நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோமே, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? உன்னை ஞான பாதையில எடுத்துன்னு போய் நிக்க வைக்கிறதுக்கு. ஞான பாதைக்கு மட்டும்தான் இந்த யஜ்ஞம் எல்லாம் கொண்டு போகும்.
ஆனா ஞானத்தை அடையறதுக்கு, பிரம்மத்தை அடைவதற்கு குறி நெறியாக இருப்பது ஞான யஜ்ஞம். அந்த ஞான அப்படி ஞான யஜ்ஞம்னா இவ்வளவு நேரம் நம்ம ஞான யோகம் தானே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ ஞான யஜ்ஞங்கிறது என்ன அப்படின்னா, எது உனக்கு பரமாத்ம தத்துவத்தை, ஜீவபோதத்தை அழித்து பரபோதத்தை தரக்கூடிய ஒரு செயல் எல்லாமே ஞான யஜ்ஞம். ஞான யஜ்ஞம் செய்யும் போது சாந்தியும் முக்தியும் கிடைக்கும். நீ பொருளை ஞானத்தை தேடினா உனக்கு சாந்தியும் உனக்கு முக்தியும் கிடைக்கும். நீ எல்லா விஷயமும் ஆத்மாவில் நிலைத்திருந்து சாட்சி பூதமாக எல்லாத்தையும் பார்க்கறதேதான் ஞான யஜ்ஞம். நீ பொருளை தேடினா உனக்கு வசதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், கவலைய போகும். ஆனா பையா, மை டியர் சன், உன்னை ஞான பாதைக்கு அது எடுத்துட்டு போகவே போகாது. someday or the other, at some stage or the other, you have to come back to the ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பலவித யஜ்ஞங்கள் ஞான யஜ்ஞத்தை நோக்கி அழைத்து செல்லுமே தவிர ஞான யஜ்ஞம் மட்டும்தான் பிரம்ம ஞானத்தை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 33வது சொல்ல. பரந்தபா, பொருளை கொண்டு செய்யும் யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் மேலானது. பார்த்தா கர்மம் முழுவதும் ஞானத்தில் முற்று பெறுகிறது. அதனால நீ முதல்ல ஞான வழிய பார்க்க போப்பா. ஞானம் ஆத்மா சம்பந்தமானது. ஆத்மாவானது கர்மத்தில் கட்டுப்படாது சாட்சி என்ற ஒரு பேருண்மையை புரிஞ்சுக்கோ. ஆகையால் யஜ்ஞம் எல்லாம் விரைவில் ஞான யஜ்ஞமாக வடிவெடுக்கணும், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு சொல்றார். அடுத்தது 34வது. இந்த மாதிரி ஞானம் எனக்கு எங்கேந்து வரும், நான் என்ன பண்ணணும்? ஓடி போய் ஒரு குருவை பிடிச்சுக்கோ. குருவினா கதி நகி. நமக்கு குரு வேணும், கட்டாயம் ஒரு குரு நமக்கு வாழ்க்கையில வேணும். அந்த குரு கிட்ட போய் எப்படி பண்ணும்? தத்வித்தி பிரணிபதேன நமஸ்கரித்தாவது, இல்லைன்னா நீ கேட்டாவது, அவருக்கு சேவை செய்தாவது இந்த ஞானத்தை அறிந்து கொள். தத்துவ தர்ஷினக ஞானினக, ஞானிகள் எல்லாம் தத்துவ தரிசனத்தை அறிந்தவர்கள். அவர்களுக்கு போய் நீ பணிவிட செய், அவங்க கிட்ட போய் கேள்வி கேளு, அவங்க கிட்ட போய் நீ நமஸ்காரம் பணிவுடன் கேளு, அவங்க உனக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பதான் உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அதை அறிக. உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அதை சொல்லுவாங்க, அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். அதை நீ போய் கேட்டோன்னா நீ போட அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம குருஜி சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். எந்த டீச்சராவது நான் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னா உனக்கு அதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா? எல்லாருக்குமே அதுக்கு தகுதி உண்டு. அதனால ஞான மார்க்கத்தை அடையறதுக்கு எல்லாருக்குமே தகுதி உண்டு. அந்த ஒரு ப்ரிப்பரேட்னஸ், அந்த ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸ், அது நம்ம யோக விசிட்டால நிறையவே பார்த்திருக்கோம். அந்த இனிஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்த உடனே தான் நீ அதற்கு தயாராக. இந்த ஞான யஜ்ஞத்துக்கு உன்னை தயார்படுத்துவது எது? கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை நம்ம விட்டுடவே கூடாது. அந்த கர்மயோகம் செய்யதான் அந்த கர்மம் நம்மள ஞான பாதையில எடுத்துட்டு போகும். அப்ப அந்த ஞான வேட்கை வரும்போது நம்ம ஒரு குருவை தேடி போகும்போது அவர்கிட்ட போய் பணிவா கேள்விகள் கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட வேலை. சரி, அப்படி கேட்டாச்சு, குருஜி எனக்கு ஞானம் கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணும்? பாண்டவா,
அந்த ஞானத்தை பெற்ற பின் நீ இப்படி மயக்கம் அடைய மாட்ட. இதுதாங்க பிரயோஜனமே, இதுதாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். பகவத்கீதை கிடைக்கிறதால, குருஜியோட சொற்களை கேட்பதால, குருஜியோட ஞானத்தை படிப்பதால, எந்த ஒரு ஞான ஒரு ஸ்கிரிப்சர்ஸையும் படிப்பதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பயன் என்னன்னா, நமக்கு டெல்யூஷன் இருக்காது, நமக்கு மனக்குழப்பம் இருக்காது, வாழ்க்கையின் போக்கில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும், ஒரு பாதை நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையை புரிஞ்சிட்டது அப்புறமா என்னங்க இருக்கு, இந்த வாழ்க்கை தானே புரிய மாட்டேங்கிறது நமக்கு. சோ இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு மார்க்கம் உனக்கு கிடைச்சிடும். அப்ப இந்த மயக்கம் ஒழிந்து விடும். மயக்கம் போச்சுனாலே அந்த 6 பகைவர்களும் அவங்களா ஓடி போயிடுவாங்க. இங்க நமக்கு வேலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. பாண்டவா, இந்த ஞானத்தை பெற்ற பின் நீ இப்படி மயக்கம் அடைய மாட்டாய். அந்த ஞானத்தால் எல்லா உயிர்களிடத்தில் உன்னிடமும் என்னிடமும் காண்பாய். அப்பதான் உனக்கு அந்த ஈக்வானிமிட்டி, எல்லாம் ஈக்குவல் அப்படின்ற ஒரு மனோநிலை, நீயும் பகவான் தான், நானும் பகவான் தான், எல்லாரும் பகவான் தான், இங்க எதிர ஓடுற கொசு பூச்சி கூட பகவான் தான் அப்படின்ற ஒரு பிரம்ம ஞானம், ஒரு ஆத்ம ஞானம் நமக்கு வரும்போதுதான் எல்லாத்து மேலயும் ஒரு விருப்பு வெறுப்பு, வேணும் வேணாதது, பிடிக்கும் பிடிக்காதது, இந்த இருமைகளில் இருந்து வெளியில வர்றதுக்கு அது ஒரே மார்க்கம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 36வது, நீ எவ்வளவு பெரிய பாவியா வேணா இருப்பா, பாவமே செஞ்சுட்டேன், எனக்கு 40 வயசுல நான் செய்யாத அக்கிரமம் கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், சரி இப்ப என்னாச்சு, ஆனா நான் குரு கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சுட்டு ஏத்துக்கோனா குரு எப்படி இருப்பார், தாய் மாதிரி உன்னை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அம்மா எடுத்துக்கிறாங்களே அந்த மாதிரி உனக்கு நிச்சயம் குருவோட கடாட்சம் இருக்கும். பாவிகளில் எல்லாம் நீ பெரும்பாவியா இருந்தாலும் பாவங்களை எல்லாம் ஞான தெப்பத்தால் நீ கடந்து ஏறி உட்கார்ந்துக்கோ. அந்த ஒரு பாட்டு கூட ஒருல, குருவின் கழைவெடி என்ற ஒரு தெப்பத்தில் எனக்கு இடம் கிடைக்குமா, அப்படி விழி கிடைக்குமா, அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குருவோட பார்வையில எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, அந்த இடம் கிடைச்சாலே அந்த ஞான தெப்பத்தில் ஏறி நான் இந்த அழுக்கு தண்ணியில இருந்து ஓடி போயிடுவேனே அப்படின்னு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, குரு கடாட்சம் இருந்தான்னா நீ எல்லா பாவத்திலிருந்தும் நீ விடுபடுவாய் அப்படின்னு சொல்ல. ஞானம் பாவத்தை எப்படி போகும், அப்படியா, நான் ஞானம் வந்துட்டேன்னா நான் செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுவா, ஆமா எப்படி, இதோ சொல்றேன் அப்படின்னு சொல்றார். 39வது, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இது குருஜி அடிக்கடி சொல்வார். ஸ்ரத்த, யாருக்கு ஸ்ரத்த இருக்கோ, ஸ்ரத்தைனா இந்த கமிட்மெண்ட். ஸ்ரத்தையை பத்தி நான் போன கிளாஸ்ல ஒரு பெரிய டெபினிஷன் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெபினிஷன்ஸ் எல்லாம் அப்பப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஸ்ரத்தையுடன் பரத்தை சார்ந்திருப்பவன், புலன்களை வென்றவன், ஞானத்தை பெறுகிறான். நீ ஞானம் பெறணும்னா ப்ரீ ரெக்விசிட்ஸ் இதுதான். நீ முதல்ல ஸ்ரத்தையா போகணும். ஒரு குரு கிட்ட போகும்போது பணிந்து கேள்விகள் கேட்டு அவருக்கு சுசுசை செஞ்சு சேவை செஞ்சு, இதுக்கெல்லாம் ஒரு பணிவும் ஒரு ஸ்ரத்தையும் வேணும் இல்லையா? அந்த ஸ்ரத்தையுடன் பரத்தை சார்ந்தது. பரம்னா ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் பிரம்மன். பரத்தை சார்ந்திருந்து புலன்களை இதுக்கு பரத்தை சார்ந்து நான் ஸ்ரத்தையுடன் இந்த வேலை செய்யணும்னா, என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன வெளியில இழுத்துனா சுப்புன்னு அடிச்சு உள்ள கொண்டு உட்கார வைக்கணும் இல்லையா? அது புலன்களை வென்றவன் தான் ஞானத்தை பெற முடியும். முதல்ல புலனடக்கம் வேணும், ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஏறி இருக்கணும். அதுக்கு நம்ம கர்மயோகத்துல புரிஞ்சுண்டு நிலைச்சு செஞ்சுட்டு இருக்கணும். என்ன செஞ்சாலும் ஒரு குரு வேணும்,
குரு கிட்ட போகும்போது ஸ்ரத்த வேணும். இந்த ஸ்ரத்தையோடு இருக்கும்போதுதான் உனக்கு அந்த ஞானம் கிடைக்கும். ஞானத்தை பெற்று விரைவில் மேலாம் சாந்தி, நீ முக்தி அடையிறியோ, நீ பெருமாள் கிட்ட போறியோ, விஷ்ணு லோகம் போறியோ, இல்ல இந்திரலோகம் போறியோ, எங்க போனாலும் இங்க இருக்கிற மட்டும் சாந்தியுடன் இருப்ப. அது போறாதப்ப, சாந்தியுடன் நீ இருக்கிறாய். அப்படி இதுல நீ சந்தேகப்படாத. சந்தேகம் உதவாது. இந்த குருஜி என்ன சொல்றாங்களே, பகவத்கீதையில இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நிஜமா, இதெல்லாம் நடக்குமா, எனக்கெல்லாம் ஞானம் கிடைக்குமா? நோ டவுட்ஸ். குருஜி நீ ஒரு கையில குருஜிய பிடிச்சுண்டு இன்னொரு கையில டவுட்ட பிடிச்சுக்காத. என்ன பிடிச்சுண்டா நான் தான், மிஸ்ரியும் டவுட்டையும் விட்டுரு, நான் காப்பாத்துவேன் அப்படின்ற ஒரு மனோ நம்பிக்கை, மனோ தைரியம் உனக்கு வேணும். டோன்ட் ஹாவ் எனி டவுட். சந்தேகம் உதவாது. அடுத்து 3 ஸ்லோகத்துல அதுதான் சொல்ல போற. அறிவிலி ஸ்ரத்தை இல்லாதவன் ஐயமுறுபவன் அழிவடைகிறான். ஸ்ரத்தை இல்லைன்னா சர்வநாசம். அறிவிலி உனக்கு இந்த ஒரு பிடிப்பு, இந்த தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வமே இல்லைன்னா நீ ஓடி போயிடு, அவ்வளவுதான். ஐயமுறுபவன், இதெல்லாம் ரைட்டா, இதெல்லாம் சரியா, இதுதான் கர்மமா, இதுதான் அகர்மமா அப்படின்னு டவுட் பட்டானா உனக்கு என்னைக்குமே அது புரிய போறதே இல்ல. ஐயமுறு இந்த மாதிரி டவுட் பட்டுட்டே இருந்தானா, சந்தேகப்பட்டுட்டே இருந்தானா உனக்கு அதுல விமோச்சனமே கிடையாது. இந்த விமோச்சனமே இல்லைன்னா இந்த உலகத்துல உனக்கு எந்த விதமான ஒரு சௌக்கியமும் வராது. அப்புறமா அந்த உலகத்துல போய் என்னத்தை இழிக்க போற, ஒண்ணும் கிடையாது. சோ இந்த உலகமும் இல்ல, அந்த உலகமும் இல்ல. ஐயமுறுபவனுக்கு இவ்வுலகம் இல்லை, அவ்வுலக இன்பமும் இல்லை. ஏன்னா நீ டவுட் பட்டுட்டே இருக்க, இங்கேதான் உட்கார்ந்துருக்கணும். ஓகேயா? அதான் அடுத்தது ஞான 41வது ரொம்ப முக்கியமானது. யோகத்தால் கர்மத்தை விட்டு. யோகம்னா என்ன? ரைட்? ஞானத்தால் சம்சயத்தை அகற்றி, சம்சயம்னா டவுட், அகற்றி ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவனை கர்மங்கள் தளைக்க மாட்டா. அப்படிங்களா? இங்கே அப்படிங்களால ஒரு டவுட் வந்தாச்சு இல்லையா? யோகத்தில் கர்மத்தை விட்டு அப்படின்னா கர்மமே செய்ய வேண்டாமா? இதுதான் இந்த வார்த்தைகள் எந்த லாங்குவேஜ்ல படிச்சாலும் அதோட கரெக்ட் why it is saidன்றது புரியலன்னா நமக்கு மிக பயங்கரமான ஒரு குழப்பம் வந்துடும். கர்மத்தை விட்டுங்கிற, அப்புறம் கர்மம் செய்ய கர்ம யோகம்னு வேற சொல்ற, ஞான கர்ம சந்நியாச யோகம்னு வேற சொல்ற. உன்னை கர்மத்தை யாரும் விட முடியாது. அதுவே முதல்லயே நம்ம சொல்லியாச்சு. சும்மா உடல் எடுத்தவன் கர்மம் செஞ்சுதான் ஆகணும். நீ சும்மா இருந்தா கூட கர்மம் செஞ்சுதான் ஆகணும். சோ கர்மத்தை விட முடியாது. அப்போ கர்மத்தை யோகமாக செய்யணும். அதை பத்திதான் அடுத்த அத்தியாயத்துல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கர்மத்தை யோகமாக செய்யும் போதுதான் அது கர்ம யோகம் ஆகும். யோகத்தால் கர்மத்தை விட்டு. அப்போ எந்த கர்மத்தை விடணும்? எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வித் செல்ஃபிஷ்னஸ் செய்யாத, அகங்காரம் மமகாரத்தோட எந்த காரியத்தையும் செஞ்சாலும் அது பாவத்தை கூட்டக்கூடியது. அதனால அந்த மாதிரி கர்மம் செய்யாத, அந்த மாதிரி கர்மத்தை விட்டு ஞானத்தால், இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை பேரு காலமா பகவத்கீதை படிச்சு எவ்வளவோ ஞானிகள் ஆகியிருக்காங்க. அதனால இந்த ஞானத்தில் நான் ஈடுபடுவேன், இந்த ஞானம்தான் எனக்கு ஒரு விடுதலையை தரும் அப்படின்னு நம்பணும். அதுல சம்சயம் கூடாது, அதுல ஒரு சந்தேகம் கூடாது. ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்து மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்ச நேரம்னா அந்த ஆத்மாவில் நம்ம திளைத்து இருக்கணும். இந்த மாதிரி இருக்கவனுக்கு அந்த கர்மங்கள் அவன் செய்யறான், ஆனா அந்த கர்மனோட பலன் அவன் மேல ஒட்டாது அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஆகையால் 42வது கடைசி ஸ்லோகம். ஆகையால் அஞ்ஞானத்தில் உதித்து உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாளால் வெட்டி யோகத்தை கை கொண்டு வரதா உத்திஷ்ட, எழுந்து போய் வேலை செய்ய, கர்மம் செய். கர்மத்தை விட்டுன்னு சொல்லிட்டானுங்க பகவத்கீதையில. நான் ஒரு கர்மம் செய்ய மாட்டேன், தப்பு.
கர்மத்தை யோகமாக செய்யணும், அந்த ஞானத்துல நீ இருக்கணும், அந்த ஞானத்தால ஆத்மாவை பற்றிய ஒரு உண்மை உனக்கு புரியணும், அதுல சந்தேகம் இருக்க கூடாது. அதுல சந்தேகம் வந்தானா ஞானத்தை இன்னும் கெட்டியா பிடிச்சுண்டு, கால் சறுக்குதுல்ல, கால் சறுக்கும் போது என்ன பண்ணும், கெட்டியா பிடிச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம கீழே வந்துரும். எதை பிடிச்சுக்கணும், ஞானத்தை பிடிச்சுக்கணும். ஏன் பிடிச்சுக்கணும், ஞானம் ரைட்டா தப்பான்ற ஒரு சம்சயம், ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு, அது என் காலை பிடிச்சு இழுக்குது. அதனால அதை நான் தப்பிச்சுக்கிறதுக்காக ஞானத்தையே பிடிச்சுக்கணும். ஞானத்தை பிடிச்சுண்டு அந்த ஞானத்தாலேயே இந்த சம்சயத்தை, இந்த சந்தேகங்களை, இந்த டவுட்ஸ் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு யோகத்தை கை கொண்டு உனக்கான கடமைகளை நீ செய்வாயாக. இப்ப இந்த அர்ஜுனனுக்கு சொல்றார், அர்ஜுனனோட கடமை என்ன, இப்ப வில் எடுத்துன்னு போய் போர் புரியறது. இப்ப நான் வில் எடுத்துன்னு போய் போர் புரிய போறது. அப்போ உன் உத்திஷ்ட, நீ எழுந்துரு அப்படின்னா, எழுந்து போய் வேலை செய்யினா எனக்கான இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல, இந்த ஒரு நிலையில எனக்கு என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டு இருக்கின்றனவோ அந்த கர்மங்களை நான் மன உறுதியுடன் கர்மத்தை யோகமாக ஞான விஷயத்தில் சந்தேகம் இல்லாமல் நான் செஞ்சுட்டே போகணும். அதுதான் இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜெய் குருதேவ்.